எனது பெயர் மணிகண்ட சிவம். நான் படித்தது முதுகலை கணினி அறிவியல். எனக்கு தமிழ் நூல்கள் மீதும் நூல்நிலை மீதும் சிறுவயது முதல் மிகுந்த ஆர்வம் உண்டு. இப்பொழுது படிக்க நிறைய வாய்ப்பு கிடைத்துள்ளது. நான் படித்து மிகவும் வியந்த, மனதில் பதிந்த, கருத்தையும் மனதையும் கவர்ந்த ஒரு நூல், புத்தகம் என்றே சொல்லலாம். புலவர் முத்துகிருஷ்ணன் எழுதியது காதல். அதை பற்றி எழுதியிருக்கிறார். காதல் காமம் என்று பலரையும் மட்டி படிக்கின்ற இளைஞர்களை பலரை படிக்கும் பொழுதே வீணாக போய்விடுகிறார்கள். நிறைய மதிப்பெண்கள் கூட எடுக்க முடியாமல் படிப்பையெல்லாம் பால் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக தெளிவாக தனது கருத்தை பதிவிட்டிருந்தார். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒவ்வொரு மனதிலும் உள்ளத்தில் தோன்றுகின்ற உன்னத உணர்வு காதல் என்று குறிப்பிடுகிறார். அது பல நாட்களாக, பல வருடங்களாக மனதில் பதிந்து முதிர்வடையும் பொழுது, உணர்ச்சிகள் அதிகமாகும் போது காமமாகிறது என்று வேறுபாடு கூறுகிறார். என்றும் ஒன்றே என்கிறார். ஆச்சரியமான தகவல்கள் பல குறிப்பிட்டுள்ளார். படிக்க படிக்க அந்த நூல் புதிய புத்தகம், புதிய எழுத்தாளர், ஆனால் பழங்கால சங்ககால நூல்கள் போல உள்ளது. அவ்வளவு அழகாக உள்ளது மொழிநடை. அதில் அவர் குறிப்பிடுகிறார், பெண்கள், மகளிர் முன்பும் சரி இப்பொழுதும் சரி தங்கள் மனதில் உள்ளத்தில் உள்ளதை யாரிடமும் வெளிப்படையாக கூறுவதில்லை என்று குறிப்பிடுகிறார். அவர்களுடைய எண்ணங்கள், நிலைகள் மேல்நிலையாகவே உள்ளது என்று குறிப்பிடுகிறார். தொடர்ந்து பிறகு ஒவ்வொரு நிலைகளையும் குறிப்பிடுகிறார். குறிப்பறிதல், காதலர்கள் பிரிதல், சேருதல், பசலை நோய், இதை பற்றியெல்லாம் குறிப்பிடுகிறார். சிலர், நீங்கள் ஒரு சமீபத்தில் ஒரு படம் சித்தார்த் பார்த்திருப்பீர்கள். அவர் நண்பருக்கு சொல்லிவிட்டு இருவரும் நூலகத்தில் ஒரு பெண்ணிடம் சென்று பலாரென்று ஒன்று வாங்கி கொண்டு வந்து விடுவார். தவறாக ஒன்று ஏதோ சொல்லி. அதுபோல் அந்த படத்தில் மிக அழகாக காட்சி அமைப்பு செய்திருப்பார்கள். என்ன குறிப்பிடுகிறார்கள்? குறிப்பு அறிய வேண்டும் என்று கூறுகிறார். இதுபோல் நிறைய உள்ளது கருத்துக்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நூல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நன்றாக கருத்துக்களை அழகாக பதிவிட்டிருந்தார். இரண்டாவது தலைப்பாக சைவம் என்று சைவத்தை பற்றி பார்ப்போம். பகுதி இரண்டாவதாக, இன்று பிரதோஷ நன்னாள். நாம் என்னென்ன முதலில் பஞ்சமா பாதகங்கள் பார்த்தோம். அதே போன்று இம்ப்யூரிட்டிஸ் என்று 3 குறிப்பிடுகிறார்கள். அது என்னவென்று கூறினால், மாயா, அடுத்ததாக ஆணவம், அடுத்ததாக கண்மம். ஆணவம் என்றால் என்ன கூறுகிற? சென்ஸ் ஆஃப் மாரல் டார்க்னஸ். அடுத்ததாக கண்மம் என்றால் ஆக்ஷன்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட், செயல்களும் அதன் விளைவுகளும். மூன்றாவதாக மாயா என்பது த மெட்டீரியல் காஸ் ஆஃப் த வேர்ல்ட். இந்த 3 அசுத்தங்களும் உலகை ஆட்டிப்படைக்கின்றன என்று சைவம் குறிப்பிடுகிறது. சைவ நன்னெறிகள் என்று நிறைய கூறுகிறார்கள். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை சைவம் வலியுறுத்துகிறது. ஒரு ஆண் பல பெண்களுடன் தொடர்பில் இருப்பது, ஒரு பெண் பல ஆண்களுடன் இருப்பது சைவம் கண்டிக்கிறது, ஆதரிக்கவில்லை. ஒரு முறை போப் அவர்களை கேட்டார்கள், ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்களே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய பதில் என்ன என்று. அதற்கு போப் ஜான் பால் என்று நினைக்கிறேன், அவர் குறிப்பிட்டார், எனக்கு என்ன, இதை பற்றி நான் கூறுவதற்கு ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டார். எவ்வளவு அறிவுபூர்வமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ஆனால் சைவம் ஆதரிக்கவில்லை. சைவம் கூடாது, ஆண் என்றால் பெண், பெண் என்றால் ஆண், ஒருவனுக்கு ஒருத்தி என்று கூறுகிறது. மிக அழகாக உள்ளது. அடுத்ததாக பொய், களவு, கொலை, கொள்ளை, தெய்வ நிந்தனை, குரு நிந்தனை, அதெல்லாம் பார்த்தோம். அதே போன்று நிறைய நன்னெறிகள் உள்ளன. ஆச்சரியமான சில நன்னெறிகள் உள்ளன. அவற்றை உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒன்று என்ன, திறந்த வெளியில், ஆணோ சரி பெண்ணோ சரி, திறந்த வெளியில் இயற்கை அழைப்புகளுக்கு போகவே கூடாது என்று எழுதுகிறார்கள். யூரில் பாசிங் அதை எங்குமே அதற்குரிய இடங்களில் தான் செல்ல வேண்டுமா. இப்போ கோயில்கள் எல்லாமே அவர்கள் பாட்டுக்கு சிறு சிறு குழந்தைகளை விட்டு செய்கிறார்கள். அதுபோல் போகக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக அழகாக உள்ளது. இன்னும் நிறைய உள்ளது. மேலும் நிறைய பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.